ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him, and his righteousness unto children's children. Psalms 103:17. ఆయన కృప యుగయుగములు నిలుచును, ఆయన నీతి వారికి పిల్ల పిల్ల తరమున నిలుచును. కీర్తనల గ్రంథం 103వ అధ్యాయం 18వ వాక్యం. கர்த்தருடைய கிருபையே அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாநீதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம் பிள்ளைகளையும் தொடரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று கர்த்தருக்கு பயப்படக்கூடாதபடிக்கு நமக்குரிய வாழ்க்கை என்று நாம் வாழ்கின்றபடியினால்தான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் போகின்றார்கள். ஆபிரகாமை பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தார். அவருக்கு பின்னாட்களில் ஈசாக்கை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவன் இறங்கி வந்தார். பஞ்சம் வந்த நாட்களிலே, குழப்பம் நிறைந்த சூழ்நிலையிலே அவர் கடந்து வந்து ஈசாக்கிடத்திலே பேசினார், நான் ஆபிரகாமின் தேவன் என்று. அவர் அப்படி சொல்லியது மட்டும் இல்லாதபடிக்கு அதே தேசத்திலே அவரை இருக்க செய்து அவருக்கு நூறத்தனையாக பலனை கொடுத்தார். நாமும் கர்த்தருக்கு பயப்படுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.